காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் ஆஃப் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 8 and 9 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 10 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இரண்டு நிலைகள் நாம் எதிர்கொள்கின்றோம். ஒன்று செயல்படும் நிலை, மற்றொன்று செயல்படாத நிலை, ஆக்டிவிட்டி அண்ட் பாசிவிட்டி. இந்த இரண்டு நிலைகள் என்பது இந்த புவியினுடைய இயக்கம், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் இந்த இரண்டு நிலைகளும் காணப்படுகின்றன. நாமும் பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு நிலைகளில் தான் செயல்படுகின்றோம். இந்த இரண்டு நிலைகள் எந்த இந்த இரண்டு நிலைகள் இந்த பிரம்மன் அதை எடுத்துக்கொண்டால், இந்த பிரம்மன் இந்த இரண்டு நிலைகளில் எவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது? பிரம்மனுடைய அடிப்படை அம்சம் எதுவாக கருதப்படுகின்றது என்றால், அனைத்தையும் கடந்த நிலை, எவ்வித மாற்றமும் அடையாத நிலை, ஒரு நிலையாக இருக்கும் நிலை என்றெல்லாம் கருதப்படுகின்றது. அப்படி என்றால் செயல்படும் நிலை, மாற்றங்களை எதிர்கொண்டு செயல்படும் நிலை என்பது அந்த பிரம்மனினுடைய அம்சத்திற்கு எதிரான அம்சமா என்றால், பகவான் ஸ்ரீ அரபிந்தோ என்று எவ்வாறு விளக்குகின்றார் என்றால், செயல்படும் நிலை ஆக்டிவிட்டி, இந்த செயல்படாத நிலை பாசிவிட்டி, இது ரெண்டும் வெவ்வேறு நிலைகள் அல்ல, வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் வெவ்வேறான நிலைகள் அல்ல. இந்த வெவ்வேறான நிலைகளாக நாம் ஏன் காண்கின்றோம்? நாம் எவ்வாறு காண்கின்றோம்? இந்த பிரம்மனினுடைய வெவ்வேறு நிலைகளாக நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த வெவ்வேறு நிலைகளாக நாம் காண்பது எதனால் காண்கின்றோம் என்றால், நாம் இந்த இரண்டு மாறுபட்ட உணர்வு நிலைகளில் நாம் மாறி மாறி இருப்பதினால்தான் நாம் இவைகளை இரண்டு வெவ்வேறு நிலைகளாக காண்கின்றோம். ஆனால் இந்த பிரம்மனுடைய உணர்வு நிலையை பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டுமே ஒன்றுதான். இரண்டு நிலைகளுக்கும் பின்னாலும் எது இருக்கின்றது என்றால், செயல்படாத நிலை, செயல்பட்டு இருக்கும் நிலை, செயல்படாமல் அந்த சக்தியை உள்வாங்கிக் கொண்டு இருக்கும் நிலை, செயல்படும் நிலையில் அந்த சக்தியை செலவழிக்கும் நிலை. இந்த இரண்டு நிலைகளுக்கும் பின்னால் எது இருக்கின்றது என்றால், அந்த சக்தியின் வடிவம், சித் சக்தி, த எனர்ஜி ஆஃப் தபஸ், அதுதான் இந்த இரண்டு நிலைகளுக்கும் பின்னாலும் இருக்கின்றது. ஆகையினால் இது இரண்டுமே வெவ்வேறான நிலைகள் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டும் ஒரு முரண்பட்ட அம்சங்கள் அல்ல, பொருந்தாத அம்சங்கள் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சேம் கான்சியஸ்னஸ், சேம் எனர்ஜி தான். பாசிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் பிரம்மன், ஆக்டிவ் கான்சியஸ்னஸ், ரெண்டுமே சேம் கான்சியஸ்னஸ், சேம் எனர்ஜி தான். ஒரு எண்ட்ல ஒரு சேமித்து வைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது, மற்றொரு நிலையில அந்த சக்தி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது.
அவ்வளவுதான் வித்தியாசம். அனைத்து செயல்பாடுகளுக்கும் பின்னால இயங்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் பின்னால் எது இருக்கின்றது என்றால் இந்த பாசிவ் ஃபோர்ஸ், செயல்படாத நிலையில் இருக்கும் ஒரு சக்தி அனைத்து இயக்கங்களுக்கும் பின்னால் அதுதான் இருக்கின்றது. அதே போல அந்த இயக்கத்தில் ஈடுபடும் பொழுது அந்த சக்தி அந்த இயக்கத்தினுடன் இரண்டர கலந்து விடுகின்றது. இருந்தாலும் அந்த சக்தி முற்றிலுமாக தன்னை இழந்து விடுவது இல்லை. ஏனென்றால் அந்த சக்தி அந்த பரம்பொருளினுடைய சக்தியாக காணப்படுவதால், பரம்பொருளினுடைய சக்தி இன்ஃபினிட், எல்லையற்றது. அது எத்தனை செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அது தீர்ந்து போகாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த செல்ஃப் எக்ஸாஸ்ஷன் அப்படிங்கிறது இந்த பரம்பொருளினுடைய சக்தியை பொறுத்த வரைக்கும் கிடையாது என்று கூறுகின்றார். எத்தனை ரூபத்தில் எத்தனை இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் இட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள், இன்ஃபினிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய செயல்களையே எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய செயல்பாட்டையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுது நம்மளுடைய சக்தி, கவனம் அனைத்தையுமே அந்த குறிப்பிட்ட வேலையில் மட்டுமே குவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய சக்தி அதற்கு பின்னால் இருக்கின்றது. நம்மளுடைய கவனம், அந்த சக்தியினுடைய குவிப்பு ஒரு குறிப்பிட்ட செயலில் இருந்தாலும் பின்னால் இருப்பது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய சக்தி பின்னால் இருந்து இயங்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த பாசிவிட்டி, செயல்படாத தேக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய குவிப்பு என்பது ஒரு மந்த நிலை அல்ல, ஒரு செயல்படாத நிலையில் இருக்கும் மந்த நிலை அல்ல என்று குறிப்பிடுகின்றார். Passivity is not an incapable inertia என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It is a poise of self-reserved energy என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த பாசிவ் ஸ்டேட், ஆக்டிவ் ஸ்டேட் என்பது இந்த பாகுபடுத்த தேவையில்லை என்று இந்த பாகுபாடு பிரம்மனை பொறுத்த வரைக்கும் இது அவசியமற்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய மனதினுடைய வசதிக்காக இத்தகைய பாகுபாட்டை ஏற்படுத்துகின்றோம். உண்மையிலேயே பார்க்கப்போனால் பாசிவ் பிரம்மன், செயல்படாத நிலையில் இருக்கும் பிரம்மன் என்ற ஒரு அம்சமோ, ஆக்டிவ் பிரம்மன் என்கின்ற செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்சமோ அப்படிப்பட்ட பிரிந்துபட்ட நிலையில் அங்கு காணப்படுவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். There is only one Brahman, ஒரே பரம்பொருள் தான், ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனுடைய உணர்வு நிலையை இரண்டு நிலையில மாறி மாறி செயல்படுகின்றதை ஒழிய அதை பொறுத்த வரைக்கும் ஒரே இதுதான். இந்த பாசிவிட்டி என்று செயல்படாத நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த ஒரு குவிப்பு ஏற்படுகின்றது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் பீயிங், தனக்குள்ளேயே அனைத்தையுமே உள்வாங்கிய நிலை, செல்ஃப் அப்சார்ப்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் இம்மொபைல் எனர்ஜி. சக்தி முழுவதுமே குவித்து கொண்டு ஒரு குவிப்புடன் செயல்படாத நிலையில் இருக்கின்றது. அங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு சக்தியின் குவிப்பு அங்கு ஏற்படுகின்றது, சக்தி சேகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. செயல்படும் நிலையில ஆக்டிவிட்டியில் என்ன நடைபெறுகின்றது என்றால், எந்த சக்தி சேகரித்து வைக்கப்பட்டுள்ளதோ, குவித்து வைக்கப்பட்டுள்ளதோ அது செயல்படுகின்றது, வெளிப்பட்டு செயல்படுகின்றது. எண்ணற்ற இயக்கங்களில் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எண்ணற்ற கணக்கில் அடங்காத செயல் அலைகளின் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், இட் டிராவல்ஸ் இன் a million waves of action. கணக்கற்ற நிலையில எண்ணற்ற செயல்பாடுகள் என்கின்ற அலைகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது.
அவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டாலும் சரி, ஒவ்வொரு சிறிய அலையிலும் அது உள்ளே வாசம் செய்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒவ்வொரு செயல்களிலும் அது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியையும் உண்மையையும் வெளிப்படுத்துகின்றது. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், there is a multiple concentration. மல்டிபிள் கான்சென்ட்ரேஷன், பன்முகத்தன்மையில் ஒரு குவிப்பு ஏற்படுகின்றது. அது நமக்கு காண்பதற்கு அந்த சக்தி ஏதோ எங்கும் பரவி விரயம் ஆனது போல காணப்பட்டாலும் அவ்வாறு விரயம் ஆகுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is a concentration of force in each point. மல்டிபிள் கான்சென்ட்ரேஷன், அது பார்ப்பதற்கு டிஃப்யூஷன், எங்கும் பரவி அது விரயமானது போல தோன்றினாலும் அவ்வாறு காணப்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால் அந்த ஆக்டிவிட்டி, செயல்பாடு என்பது அங்கு சக்தி அந்த நிலையிலும் கூட சக்தி தன்னை இழந்து போவது இல்லை. ஏனென்றால் இட் இஸ் இன்ஃபினிட். அதோட சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்ஃபினிட் ஃபோர்ஸ். அந்த சக்தியினுடைய ஒவ்வொரு இயக்கத்திலும் சரி, அந்த சக்தியினுடைய ஆதி நிலையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றதோ அதே தன்மை ஒரு சிறிய அளவிலும் கூட காணப்படுகின்றது. அதனுடைய தரத்திலோ அளவிலோ எந்த விதமான ஒரு குறைபாடும் ஏற்படுவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is no diminishing of its energy in its various activities. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இறுதியாக அடிப்படை கருத்தாக என்ன கூறுகின்றார்? இந்த ஆக்டிவ் ஸ்டேட் என்பதும் பாசிவ் ஸ்டேட் என்பதும் ஒரே சமயத்தில் ஒரு சேர இருப்பவை. இது தனித்தனியாக இருப்பது இல்லை, ஒரு சேர ஒரே நேரத்தில் செயல்பட்டு இருப்பவை, ஒன்றிற்கு ஒன்று ஆதரவாக இருந்து செயல்படுபவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பேராகிராஃப் 10, இப்போ நம்ம பேராகிராஃப் 10 பார்க்க போகின்றோம். அதில் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. எப்படி அந்த பிரம்மன் அதை எவ்வாறு வகைப்படுத்துகின்றார்கள்? சகுண பிரம்மன், நிர்குண பிரம்மன், ஷர பிரம்மன், அக்ஷர பிரம்மன், இவ்வாறெல்லாம் வகைப்படுத்துகின்றார்கள். என்னதான் வகைப்படுத்தினாலும் அந்த பிரம்மன் ஒன்றுதான் என்கின்ற கருத்தை பகவான் இங்கு வெளிப்படுத்துகின்றார். மேலும் இங்கு என்ன காணப்படுகின்றது என்றால், வெவ்வேறு சித்தாந்தங்களில் கூறப்பட்ட இந்த எதிரெதிரான நிலைகள் என்பது உண்மையிலேயே கிடையாது. புருஷா பிரகிருதி என்பது கிடையாது. ரெண்டுமே ஒன்றுதான், எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது. அதே போல இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ்பெக்ட், ஒன்று செயல்படுத்தும் நிலை, செயல்படாத நிலை என்பது ரெண்டுமே ஒன்றுதான் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பகவான் அந்த நாம் காணப்போகும் அந்த 10th பேராகிராஃபில் மிகவும் விரிவாக விளக்குகின்றார். நாம் இப்பொழுது பேராகிராஃப் 10 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 12, The Origin of the Ignorance, paragraph 10. The reality then is neither an eternal passivity of immobile being, nor an eternal activity of being in movement, nor is it an alternation in time between these two things. Neither, in fact, is the sole absolute truth of Brahman's reality. Their opposition is only true of it in relation to the activities of its consciousness. When we perceive its deployment of the conscious energy of its being in the universal action, we speak of it as the mobile active Brahman. When we perceive its simultaneous reservation of the conscious energy
of its being kept back from the action, we speak of it as the immobile passive Brahman, Saguna and Nirguna, Kshara and Akshara. Otherwise, the terms would have no meaning, for there is one reality and not two independent realities, one immobile, the other mobile. Thank you. Thank you. Need it, sir? Yeah. Explanation. We have seen that in Brahman, both passivity and activity are relative to each other and both simultaneously coexist. The reality is neither an eternal passivity of immobile being nor an eternal activity of being in movement, nor is it an alternation in time, that is, passive state for some time duration followed by active state for some time duration. Between these two things, neither the passive state nor the active state is the sole absolute truth of Brahman's reality. The opposition between the passive and active states is only true of Brahman in relation to its consciousness. When we perceive its deployment of conscious energy in the universal action, we call it mobile active Brahman. When we perceive its simultaneous reservation of the conscious energy of its being held back from action, we call it immobile passive Brahman. In other words, we call Saguna and Nirguna Khyara and Akhyara Brahman. But for the activities of that is Brahman consciousness, these terms would have no meaning because there is one reality. There are no two independent realities, one immobile and the other mobile. Thank you, sir. Thank you. The passivity and activity என்பது passive Brahman, active Brahman, அக்ஷரா அண்ட் ஷரா அப்படிங்கிறது ரிலேட்டிவ், ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது தான். ரெண்டுமே ஒரே சமயத்தில் இருப்பவை. ஆனால் இந்த பரம்பொருள் என்பது எப்பொழுதுமே ஒரு செயலற்ற நிலையில் இருக்கும் ஒரு அசைவற்ற அம்சமோ அல்லது எப்பொழுதுமே செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் அமைப்போ கிடையாது. அதே போல ஒரு சமயம் அது செயல்படாத நிலையில் இருப்பது, பிறிதொரு சமயம் செயல்படும் நிலையில் இருப்பது, இவ்வாறு மாறி மாறி இருக்கும் நிலையில் இருப்பதும் அது கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த பரம்பொருளை எப்பொழுதுமே செயலற்ற நிலையில் இருக்கும் ஒரு அமைப்பு என்றோ செயல்படும் நிலையில் மட்டுமே இருக்கும் ஒரு அமைப்பு என்றோ கூறிவிடவும் முடியாது. இந்த எதிர்ப்பு, இந்த வேறுபாட்டின் மூலமாக காணப்படும் இந்த எதிரான நிலை என்பது ஏன் தோன்றுகின்றது என்றால், அதனுடைய சக்தியினுடைய செயல்பாட்டை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுதுதான் இது எதிரெதிரான நிலைகளில் காணப்படுவது போல தோன்றுகின்றது. ஆனால் அடிப்படையிலே அந்த பிரம்மனுக்குள் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு சமயம் செயலற்ற நிலையில் உறங்குகின்றார், அதே மனிதர் செயல்படுகின்றார். உறக்கம் என்பது வேறொரு அசைவற்ற நிலை என்கின்ற ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. விழித்திருக்கும் பொழுது செயல்படுகின்றார், செயல்பாடு என்கின்ற ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. இதில் செயல்பாடுகள் தான் அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதில் தான் வேறுபாடு காணப்படுகின்றது ஒழிய அந்த மனிதர் ஒருவர் தான். அதே போலத்தான் பிரம்மனும்.
இந்த அதனுடைய சக்தியினுடைய செயல்பாட்டில் தான் இங்க நம்ம வேறுபாட்டை காண்கின்றோம் ஒழிய அந்த பிரம்மன் என்பது ஒன்றுதான். அது செயல்படும் நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது எவ்வாறு கூறுகின்றோம்? மொபைல் ஆக்டிவ் பிரம்மன் என்று கூறுகின்றோம். செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் என்று கூறுகின்றோம். அதே சமயம் என்ன நடைபெறுகின்றது? ஒருபுறம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே இணையாக அது செயல்படாத நிலையில் தன்னுடைய சக்தியை குவித்து கொண்டு பின்வாங்கிய நிலையில் இருக்கின்றது. அதை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? இம்மொபைல், செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இம்மொபைல் பாசிவ் பிரம்மன் என்று அழைக்கின்றோம். இதை சகுண பிரம்மன் என்றும் நிர்குண பிரம்மன் என்றும் அல்லது ஷர அண்ட் அக்ஷர பிரம்மன் என்றும் அழைக்கின்றோம். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரியலா பார்த்தோம் அப்படின்னா there is no distinction. இந்த பிரம்மனை எடுத்துக்கொண்டால் அதை என்ன கிளாஸிஃபை பண்ண முடியாது. இந்த பார்ட் ஆஃப் பிரம்மன் பாசிவ் பிரம்மன், இந்த பார்ட் ஆஃப் பிரம்மன் ஆக்டிவ் பிரம்மன், சகுண பிரம்மன், நிர்குண பிரம்மன் அப்படின்னு நம்ம அதில் பாகுபாடு பண்ண முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். செயல்பாட்டை வைத்துக்கொண்டு நாம் அவ்வாறு ஒரு லேபிளிங், அவ்வளவுதான். இட்ஸ் மியர் லேபிளிங், அவ்வளவுதான். தேர் இஸ் ஒன்லி ஒன் ரியாலிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். 2 ரியாலிட்டிஸ் கிடையாது. செயல்படாத நிலையில் இருக்கும் ஒரு அமைப்பு என்றோ செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றோ 2 ரியாலிட்டிஸ் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் மேலும் என்ன காணப்படுகின்றது என்றால், இதை நம்ம இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஏன்னா இந்த உண்மையின் அடிப்படை, இது ஒரு ஆன்மீக உண்மை, ஆன்மீக அனுபவம். இந்த ஆன்மீக உண்மையின் பெயரில் தான் இந்த இன்டெகிரல் யோகா, பூரண யோகா என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தரினாலும் அன்னையினாலும் இங்கு அது வகுக்கப்பட்டது. இன்டெகிரல் யோகாவோட பிரின்சிபிளே இதுதான். பிரம்மன் இஸ் ஒன். இந்த பிரம்மன் இஸ் ஒன். அது செயல்படும் நிலையில் இருப்பது, செயல்படாத நிலையில் இருப்பது என்கின்ற 2க்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. 2மே ஒன்றுதான். ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை, ஒன்றுடன் ஒன்று துணை புரிபவை என்கின்ற அந்த ஆன்மீக உண்மையின் அடிப்படையில் வகுக்கப்பட்டதுதான் இந்த பூரண யோகம். ஏன்னா பூரண யோகம் ஏன் பூரண யோகம் இது வரைக்கும் சொல்லாதவங்க, இது வரைக்கும் அந்த பூரண யோகம் என்பது சொற்றொடர் உபயோகப்படுத்தப்படவில்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தன் மூலமாகத்தான் இந்த பூரண யோகம், இன்டெகிரல் யோகா என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனுடைய பின்னணி என்ன என்றால் இந்த ஆன்மீக அனுபவம் தான். இந்த உலகம், இந்த செயல்பாடு என்பதும் உண்மை. செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அதே உண்மைதான். 2ம் ஒரே உண்மையை சார்ந்தவை. ஆகையினால் ஒரு உண்மையிலிருந்து மற்றொரு உண்மையை நாம் விளக்க முடியாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த பூரண யோகம் அமைக்கப்பட்டது. ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ளணும் இந்த உண்மைக்கும் ரெலவென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டெகிரல் யோகால இதுதான் முக்கியம். இதுதான் பேசிஸ். இதுக்கு இன்னொன்னும் சொல்லலாம். ஏன் பகவான் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பகவான் வழங்கிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, நமக்கு எல்லாம் நன்கு அறிமுகமான அந்த பிரார்த்தனை, பிரேயர். ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் to your light, your love, your power, in all things may I see the divine என்பது பகவான் சாதகருக்கு வழங்கிய ஒரு பிரார்த்தனை. அதில் பகவான் ஏன் ஸ்ரீ அரபிந்தோ மீரா என்று குறிப்பிடுகின்றார்? ஒன்று ஸ்ரீ அரபிந்தோ என்று குறிப்பிட்டிருக்கலாம், அல்லது மிர்ரா என்று குறிப்பிட்டிருக்கலாம். அவர் 2யுமே ஒரே வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். ஏன் ஒரே வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார் என்றால், 2மே ஒரே உணர்வு நிலை, சிங்கிள் சிமல்டேனியஸ் கான்சியஸ்னஸ். 2மே பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சரி ஒரு புறம், மற்றொரு பக்கம் அன்னையும் சரி, 2மே அந்த டியூவல் கான்சியஸ்னஸ். டியூவல் கான்சியஸ்னஸ், இரட்டை உணர்வு நிலை என்றால் என்ன?
ஒருபுறம் அது செயல்படும் நிலையில் இருக்கின்றது, டைனமிக்கா இருக்கின்றது. மறுபுறம் பாசிவ், செயல்படாத நிலையில் இருக்கின்றது. ஒருபுறம் மொபைலாக இருக்கின்றது, மறுபுறம் இம்மொபைலாக இருக்கின்றது. ஷரா அண்ட் அக்ஷரா, த டூ ஆஸ்பெக்ட்ஸ், இரண்டுமே இணைந்த நிலையில் செயல்படுகின்றது. அதுதான் இங்கே ஒன்னஸ் இங்கே காணப்படுகின்றது. மேலும் அன்னை என்ன கோருகின்றார்கள்? நீ வந்து பகவானிடம் என்னை காண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல என்னிடம் நீ பகவான் ஸ்ரீ அரவிந்தரை காண முடியும் அப்படிங்கிறாங்க. பிரிக்கவே முடியாது, எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், மதர் ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ்பெக்ட், டைனமிக் ஆஸ்பெக்ட். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ரெப்ரசன்ட்ஸ் பாசிவ் ஆஸ்பெக்ட். இந்த மேலும் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? இந்த நம்ம ரெண்டு பேரையும் ஒரே மாதிரியா பார்க்கும் பொழுதுதான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, we are open to the supramental force என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தரை காணும் பொழுது என்னை நீ காண்பாயானால், அதே போல என்னை காணும் பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தரை காண்பாயானால், இவை இரண்டுமே வந்து பகுக்க முடியாத நிலையில், பிரிக்க முடியாத நிலையில் காண்பாயானால், தட் மீன்ஸ் யூ ஆர் ஓப்பன் டு த சூப்பரமெண்டல் ஃபோர்ஸ் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த இரண்டு உணர்வு நிலைகளும் எதை வெளிப்படுத்துகின்றது என்றால், புருஷா பிரகிருதி, ஈஸ்வர சக்தி. ஒன்று பாசிவ் ஸ்டேட், மற்றொன்று டைனமிக் ஒன். ஸோ இந்த உணர்வு நிலை என்பது மனதினுடைய உணர்வு நிலைக்கு மேலுள்ள உணர்வு நிலை. மைண்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகவானை வேறாகவும் மதரை வேறாகவும் தான் இரண்டாகத்தான் பார்ப்போம். ஆனால் இந்த சூப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பகவான் மதர் தே ஆர் ஒன் அப்படிங்கிற உண்மை புலப்படுகின்றது. பகவானே என்ன கோருகின்றார்? அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் வால்யூம் 32 ஆன் த மதரை பற்றி எல்லா கரஸ்பாண்டன்ஸும் அதில் தான் இருக்கு. ரொம்ப அற்புதமான வால்யூம் அது. அதில் என்ன கோருகின்றார்? மதர் அண்ட் ஐ ஆர் ஒன் பட் இன் டூ பாடிஸ் அப்படின்றார். இரண்டு உடல்கள் தானே ஒழிய ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ இந்த இதே கருத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். நம்ம ஒன்று டைனமிக் ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட். ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட் என்றால் இந்த டைனமிக்கா எது செயல்படுகின்றதோ அதற்கு பின்னிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தி, அதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். முன்னிருந்து செயல்படும் சக்தி தான் வந்து மதர். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுமே வந்து தனித்தனி அம்சங்கள், ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற மெய்மைகள் கிடையாது. தே ஆர் நாட் டூ இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டிஸ். ரெண்டுமே ஒரே சமயத்தில் இயங்கக்கூடியவை. இதே அடிப்படையில் தான் அந்த பூரண யோகமா அமைந்துள்ளது. பூரண யோகத்துல வந்து நம்ம வந்து வெறும் பின்வாங்கி செயலற்ற நிலையில் வெறும் தியானத்திலே இருக்க முடியாது. செயல்படும் நிலையிலும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதற்கு பின்னணியில் ஒரு அமைதியான நிலையிலிருந்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய தத்துவம். வெளியில் செயல்பட்டு கொண்டே உள்ளிருக்கக்கூடிய அந்த செயல்படாத அம்சத்துடன் தொடர்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். டைனமிக் அண்ட் ஆக்டிவ் ஸ்டேட், டைனமிக் அண்ட் பாசிவ் ஸ்டேட், இது ரெண்டும் வந்து பிரிக்க முடியாத நிலையில் பிரிக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு இங்கே செயல்படுவதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை அம்சமாக காணப்படுகின்றது. அந்த கருத்தை தான் இங்கே பகவான் வலியுறுத்துகின்றார். பிரம்மனுடைய கான்சியஸ்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் வந்து withdrawal from the world activities என்பது இந்த பூரண யோகத்தில் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அடுத்து போகலாம். In the ordinary view of the soul's evolution into the action, pravritti, and its involution into the passivity, nivritti, it is supposed that in the action the individual soul becomes ignorant, nescient of its passive, which is supposed to be its true being, and in the passivity
it becomes finally nescient of its active, which is supposed to be its false or only apparent being. But this is because these two movements take place alternately for us, as in our sleep and waking. We pass in waking into nescience of our sleeping condition. In sleep, into nescience of our waking being. Thank you. Thank you. Explanation படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா சார்? Yes, madam. There are two moments taking place alternatively for us. One alternately. is இது alternate-னா மாறி மாறின்னு அர்த்தம். Alternately. Sorry, sir. Alternately for us. One is the soul's evolution into the action pravritti. The other is the soul's involution into the passivity nivritti. In the ordinary view, it is supposed that in the action, the individual souls become ignorant, that is nescient, of its passive state, which is supposed to be its true being. In the passive state, it is ignorant of its active state, which is supposed to be its false or only apparent being. This is because of the two movements taking place alternatively for us, as in our sleep and waking. We pass in waking into ignorance of our sleeping condition. We pass in sleep into ignorance of our waking being. We live very much on the surface. It is the surface personality that experiences the waking state now and sleeping state afterwards. But deeper within ourselves, these states of sleeping and waking are simultaneous. The whole of our being is not involved in either the sleeping state or the waking state alone. To the larger bulk of our existence, our individual reality, both sleep and waking are surface movements. It is not totally involved in either. In the reality of Brahman, one state does not deny the other. Each state supports the other. In what is indivisible, we cannot create division. Sri M.P. Pandit talks on the life divine. Thank you, sir. Thank you. Thank you. என்ன காரணத்தினால உலகம் என்பது எல்லாமே மாயை என்று கருதப்பட்டது, ஏன் ஃபால்ஸ் என்று கருதப்பட்டது என்றால், இந்த நிலையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அந்த செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதில் உள்ள ஒரு உண்மையை கண்டறியும் பொழுது அதுதான் உண்மை. இந்த செயல்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு பொய்யான நிலை என்று கூறினார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறினார்கள். அவங்களால ரெக்கன்சில் பண்ணிக்க முடியல. ஏன் ரெக்கன்சில் பண்ணிக்க முடியல அப்படின்னா, ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய நிலைகளாக காணும் அனுபவத்தை அவர்கள் அடைந்தார்கள். அந்த அனுபவம் அவர்கள் எப்படி ஏற்பட்டதுன்னா, ஒரு மாறி மாறி வரக்கூடிய நிலைகளாக வந்ததுனால அவங்களால ரெக்கன்சில் பண்ணிக்க முடியல. இந்த ஆன்மன் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், ஒருபுறம் செயல்பாட்டின் மூலமாக பரிணாம வளர்ச்சியில் செயல்பாட்டின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதைத்தான் பகவான் பிரவிருத்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோல்ஸ் இவல்யூஷன் இன்டு ஆக்ஷன். மற்றொரு புறம் என்ன நடைபெறுகின்றது? செயல்படாத நிலைக்குள் இரக்கம் கொண்டு தன்னை மறைத்துக் கொள்கின்றது. சோல்ஸ் இன்வல்யூஷன் இன்டு த பாசிவிட்டி. இதைத்தான் பகவான் நிவ்ருத்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி சோல் ஒண்ணுதான், இந்த ஆன்மன் ஒன்றுதான்.
அதனுடைய இரண்டு பாய்ஸஸ், ஒன்று இவல்யூஷன் இன்டு த ஆக்ஷன், மற்றொன்று இன்வல்யூஷன் இன்டு த பாசிவிட்டி. ஆகக்கூடிய ஒன்று தான், ஒரே சோல் தான். சாதாரண ஒரு ஆர்டினரி வியூ, பகவான் ஏன் ஆர்டினரி வியூ அப்படிங்கிறது ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு, பின்னாடி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன் இந்த ஆர்டினரி வியூ அப்படிங்கிறதுக்கு எதன் அடிப்படையில் இந்த ஆர்டினரி வியூ ஒருவருக்கு ஏற்படுகின்றது, எது கரெக்டிவ் வியூ அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த 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 பேராகிராஃப்லேயே வருது. ஆர்டினரி வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த செயல்படும் நிலையில் இருக்கும் பொழுது அந்த சோல் இண்டிவிஜுவல் ஆன்மன் வந்து ஒரு அறியாமையில் இருக்கின்றது. இட் இஸ் நெஷன்ட். நெஷன்ட் என்ன அர்த்தம்? அஞ்ஞானத்தில் இருப்பது, அது குறித்த அறிவு இல்லாமல் இருப்பது. நெஷன்ட் ஆஃப் இட்ஸ் பாசிவ் ஸ்டேட், அதனுடைய பாசிவ் ஸ்டேட், அதாவது செயல்படாத இருக்கக்கூடிய நிலை, அதுதான் உண்மையான நிலை என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு அறியாமையில் செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை அதற்கு தருகின்றது. இது ஆர்டினரி வியூவில். அதே ஆர்டினரி வியூவில் அந்த பாசிவ் ஸ்டேட், இந்த செயல்பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதன் மூலம் அது என்ன உண்மையை அறிகின்றது என்றால், செயல்படும் நிலை என்பது ஒரு பொய்யான நிலை, ஒரு மேற்புறத்தில் காணக்கூடிய நிலைதானே ஒழிய உண்மையான நிலை என்பது அந்த பாசிவ் ஸ்டேட், செயல்படாத நிலை என்பதுதான் உண்மையான நிலை. இந்த செயல்படும் நிலை என்பது ஒரு பொய்யான நிலை என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இது சாதாரண பார்வையில் இவ்வாறு தோன்றுகின்றது. ஏன் அவ்வாறு தோன்றுகின்றது என்றால், இந்த இரண்டு இயக்கங்களும் வந்து மாறி மாறி வருகின்றன. எப்படி ஒருவர் விழித்திருப்பதும் உறங்குவதும் மாறி மாறி வருகின்றதோ, அதே போல இந்த இரண்டு இயக்கங்களும் மாறி மாறி வருவதனால வந்து ஏதோ ஒன்று பொய்யாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பொய்யானது என்கின்ற அந்த செயல்படும் நிலையை பொய்யானது என்று கருதி அதை விளக்குகின்றோம். இதன் அடிப்படையில் தான் அந்த மாயாவாத கருத்துக்கள், இந்த உலகம் என்பது மாயை, நாம் காணும் எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் என்றெல்லாம் கோட்பாடுகள் நிறுவப்பட்டன. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விழித்திருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய உறங்கும் நிலை குறித்த அறியாமல் இருக்கின்றோம். விழித்திருக்கும் பொழுது நம்முடைய உறங்கும் நிலை குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். அதே போல உறங்கும் பொழுது விழித்திருக்கும் நிலை குறித்த அறியாமல் இருக்கின்றோம். இது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். இதே போலத்தான் அந்த இண்டிவிஜுவல் சோலும் வந்து இத்தகைய அனுபவத்தை அடைகின்றது. ஆனால் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எந்தவித மாற்றமும் கிடையாது. இதையெல்லாம் கடந்த ஏதோ ஒன்று இந்த இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் ஒன்று இருக்கின்றது. அந்த நிலைக்கு சென்று விட்டால் இது ரெண்டு வெவ்வேறு நிலைகள் அல்ல என்கின்ற உண்மை புரியும். ஆனால் சாதாரண வியூல பார்க்கும் பொழுது எதிரெதிரான நிலை என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இது ஏன் தோன்றுகின்றது என்றால், நாம் எல்லோருமே மேற்புறத்தில் வாழ்கின்றோம். we live on the surface. ஏன் வந்து நமக்கு வந்து அந்த உறங்கும் பொழுது வேறொரு உணர்வு நிலை, உறங்கும் பொழுது அதுதான் உண்மையான நிலை என்று தோன்றுகின்றது. விழித்திருக்கும் பொழுது உறங்கும் நிலை குறித்த முற்றிலும் உறக்கத்தில் எவ்வாறு இருந்தோம் என்பது குறித்த ஞானம், அறிவு நமக்கு முற்றிலுமாக இருப்பதில்லை. விழித்திருக்கும் நிலை மட்டுமே உண்மை என்று நம்புகின்றோம். என்ன காரணம் என்றால், நாம் மேற்புறத்தில் வாழ்கின்றோம். we live very much on the surface. இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த அமைப்பு, சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி, அதுதான் இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. விழித்திருக்கும் நிலை, இப்பொழுது விழித்திருக்கும் நிலை, பின்பு உறங்கும் நிலை என்கின்ற அனுபவத்தை அதுதான் எதிர்கொள்கின்றது. எது என்றால் நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஆனால் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் நம்ம வெறும் அவனுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலைதான் அந்த ஒட்டுமொத்த மனிதனுடைய
அம்சமா என்றால் இல்லை என்கின்ற கருத்து நமக்கு நன்றாக தெரியும். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம பகவான் ரொம்ப அழகாக கூறினார். ஒரு மனிதனுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி, அந்த ஈகோவை சார்ந்துள்ள மேற்புற அமைப்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறிய அளவு தான். எப்படி ஒரு பெரிய மிக மாபெரும் சமுத்திரத்துல ஒரு கோபுரம் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த கோபுரத்தினுடைய கலசம் மாத்திரம் வெளியில தெரிகின்றது. அந்த கோபுரத்தினுடைய கலசத்திற்கு கீழுள்ள மற்ற மாபெரும் பகுதி அந்த சமுத்திரத்திற்குள் மூழ்கி இருக்கின்றது. அதே போல நம்மளுடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அது கலசம் போன்று மேல் இருப்பதுதான் நம்முடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி. அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங், உள்ஜீவன் என்று கூறுகின்றோமே, அதுதான் நம்மளுடைய பெரும்பான்மையான பகுதி. அது எப்படி சமுத்திரத்திற்குள்ள மூழ்கி இருப்பது போல நம்மளுடைய ஆழமான பகுதியில அமிழ்ந்த நிலையில் இருக்கின்றது. அதற்கு பின்னால என்ன இருக்கின்றது என்றால் நம்முடைய சைக்கிக் பீயிங் அதனுடைய கோர்ல இருக்கு. இந்த டீப்பர் வித்தின் அவர்ஸ், நம்மளுடைய ஆழமான பகுதிகளில் அந்த மாறி மாறி வரும் அனுபவங்களை அது மாறி மாறி எதிர்கொள்வதில்லை. ஒரே சமயத்தில் இட் இஸ் கான்சியஸ் ஆஃப் அவர் ஸ்லீப்பிங் ஸ்டேட், இட் இஸ் ஈக்குவலி கான்சியஸ் ஆஃப் அவர் வேக்கிங் ஸ்டேட். அது மாறி மாறி அந்த அனுபவத்தை அதனுடைய டீப்பர் செல்ஃப் அடைவது இல்லை என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய ஜீவனுடைய அந்த ஆழமான பகுதிகள் தனித்தனியே இந்த அனுபவத்தை மாறி மாறி எதிர்கொள்வது இல்லை என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விழித்திருக்கும் நிலையும் சரி, உறங்கும் நிலையும் சரி, இதெல்லாம் மேற்புற இயக்கங்கள் தான். இந்த இரண்டிலையுமே அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. இதையும் கடந்த நிலையில் இருக்கின்றது, நமக்குள்ள இருக்கின்றது. அதே போல இந்த பிரம்மனை எடுத்துக்கொண்டால் இந்த ரியாலிட்டி ஆஃப் த பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட், பாசிவ் ஸ்டேட் என்கின்ற நிலை என்பது ஒன்றை மறுத்து மற்றொன்றை உறுதிப்படுத்தும் நிலை அல்ல. ஒன்றை மற்றொன்று ஆதரிக்கும் நிலையாக தான் அங்கே காணப்படுகின்றது. அங்கே அந்த பிரிவு பார்க்க முடியாது. இட் இஸ் இன்டிவிசிபிள். ஸோ இந்த இன்டிவிசிபிள் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் என்று பிரிக்க முடியாது. ஸோ இந்த கருத்து தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But this happens because only part of our being performs this alternative movement. And we falsely think of ourselves as only that partial existence. But we can discover by a deeper psychological experience that the larger being in us is perfectly aware of all that happens, even in what is to our partial and superficial being a state of unconsciousness. It is limited neither by sleep nor by waking. Thank you. Sir, படிக்கட்டுங்களா சார்? படிங்க மேடம். This happens because only part of our being performs this alternative movement. We falsely think of ourselves as only that partial existence. Our superficial being is not aware of all that happens in what seems to it as a state of unconsciousness. But the larger being in us is perfectly aware of all that happens in that state. It is limited neither by sleep nor by waking. We can discover this fact by a deeper psychological experience. Thank you, sir. Thank you. நம்ம ஏற்கனவே இந்த பார்த்த கருத்து தான் அது. நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதி, அதிலும் மேல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இத்தகைய மாறி மாறி வரக்கூடிய அனுபவத்தை அது எதிர்கொள்கின்றது. அந்த ஒரு பகுதி நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸ் பீயிங், சர்ஃபேஸ் செல்ஃப், அதைத்தான் நாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்
சர்ஃபேஸ் பீயிங் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் மைண்டு, சர்ஃபேஸ் லைஃப், சர்ஃபேஸ் பாடி, இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி நினைக்கிறது. அது தட் இஸ் அசோசியேட்டட் வித் தர் ஈகோ. ஸோ இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மனிதன் என்றால், நான் என்றால் என்னை அவ்வாறு தான் நினைத்துக் கொள்கின்றேன். இத்தகைய இயக்கங்களுடன் என்னை நான் தொடர்பு படுத்திக் கொள்கின்றேன். அதனால தான் எனக்கு இந்த அனுபவங்கள் வந்து மாறி மாறி என்னால் நான் எதிர்கொள்கின்றேன். விழித்திருக்கும் நிலையில வந்து எனக்கு தூக்கத்துல வந்து என்ன நடந்தது என்கின்ற ஒரு உணர்வே பிரக்ஞையே இருப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட். விழித்திருக்கும் நிலையில் என்னுடைய நான் உறங்கிய நிலை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வற்ற நிலையாகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ். ஆனால் அது எதற்கு என்னுடைய மேற்புற உணர்வு நிலையில் பார்க்கும் பொழுது அது ஸ்டேட் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ். என்னுடைய உள்ஜீவனுக்கு வந்து அது அன்கான்ஷியஸ்னஸ் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி கான்ஷியஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஸ்லீப். ஆகையினால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த டீப்பர் செல்ஃப் விதின் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப், நம்மளுடைய சைக்கிக் பீயிங், அதையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப். இது வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்லீப் ஆர் வேக்கிங். நம்முடைய உறக்கத்தினாலோ விழித்திருக்கும் நிலையினாலோ அது நிர்ணயிக்கப்படுவதோ கட்டுப்படுவதோ இல்லை. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த உண்மையை ஒருவர் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். சூப்பர்ஃபிஷியலா இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. டீப்பர் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறார் பகவான். அப்போதான் வந்து யோகிக் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான். So, it is in our relations with Brahman, who is our real and integral being. In the ignorance, we identify ourselves with only a partial consciousness, mental or spiritual mental in its nature, which becomes nescient of its self of status by movement. In this part of us, we lose the movement. We lose at the same time our hold on our self of action by entering into passivity. Thank you. Explanation. Yes, madam. The same is true in our relations with Brahman, who is our real and integral being. In the ignorance, we identify ourselves with only a partial consciousness, mental or spiritual mental in its nature. It becomes nescient, that is ignorant of its self of status. It is itself in passivity by a movement. In this part of us, when we completely withdraw ourselves from movement, we enter into a state of passivity. At the same time, we lose our hold on self of action. We must note that there is self behind passivity, that is self of status, and there is self behind activity, that is self of action. Both are one and the same self. It is only our partial being that remains alternately in this. Voice break out. Both are one and the same self. It is only our partial being that remains alternately in these two states. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? இங்க விளக்கம் என்ன தரப்பட்டுள்ளது? The same is true in our relations with Brahman, who is our real and integral being. எப்படி நமக்கு நம்மளுடைய ஹையர் செல்ஃப் வந்து விழித்திருக்கும் நிலை, உறங்கும் நிலை என்கின்ற அனுபவத்தை தாண்டி இரண்டு நிலைகளுக்கும் மேலே அது இருக்கின்றதோ, இரண்டு நிலைகளையும் நன்றாக அறிந்த வண்ணம் இருக்கின்றதோ, நம்முடைய மேற்புற உணர்வு நிலைதான் விழித்திருக்கும் பொழுது உறங்கும் நிலை குறித்து அறியாமலும், உறங்கும் பொழுது விழித்திருக்கும் நிலை குறித்து அறியாமலும் இருக்கின்றது. உங்களுடைய ரியல் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா
இரண்டு நிலையிலுமே அது இட் இஸ் ஃபுல்லி கான்ஷியஸ். அதே போல சேம் இஸ் ட்ரூ வித் அவர் ரிலேஷன்ஸ் வித் பிரம்மன் ஹூ இஸ் அவர் ரியல் அண்ட் இன்டெகிரல் பீயிங். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் வந்து இந்த பிரம்மன் தான். பிரம்மனினுடைய செல்ஃப் தான் நமக்குள்ளே இருக்கின்றது. என்ன ஆனா எப்படி இருக்கின்றது? இன் த இக்னோரன்ஸ் வி ஐடென்டிஃபை அவர் செல்வ்ஸ் வித் ஒன்லி எ பார்ஷியல் கான்ஷியஸ்னஸ், மென்டல் ஆர் ஸ்பிரிச்சுவல், மென்டல் இன் இட்ஸ் நேச்சர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஜீவனினுடைய பல பகுதிகள் குறித்த அறியாமையில் தான் நாம் இருக்கின்றோம். மேற்புற உணர்வு நிலைதான் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்மளுடைய இக்னோரன்ஸ். அதனால என்ன நடைபெறுகின்றது? நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஜீவனினுடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பு கொண்டு இருப்பதில்லை. We are only identified with a partial consciousness. பகுதி உணர்வு நிலையுடன் தான் நாம் தொடர்பில் இருக்கின்றோம். அது எப்படி இருக்கின்றது? அது வெறும் மனம் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் மென்டல் அப்படிங்கிறாரு. அது என்ன ஸ்பிரிச்சுவல் மென்டல்ங்கிறத அடுத்த பேராகிராஃப்ல ஐ வில் எக்ஸ்பிளைன். தெர் இஸ் அ மீனிங் வை பகவான் ஸ்பிரிச்சுவல் மென்டல் ஒரு சொல்றாருங்கிறதுக்கு ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது. அது அடுத்த போர்ஷன் அதனுடைய விளக்கம் தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரெண்டு நிலைகள்ல இருக்கிறோம், மென்டல்ல இருக்கிறோம் அல்ல ஸ்பிரிச்சுவல் மென்டல், அதோட ஹையர் லெவல்ல இருக்கிறோம். ஹையர் லெவல் ஆஃப் த மைண்ட்ல இருப்பதுனால வந்து நம்ம பார்ஷியலா தான் இருக்கிறோம், பார்ஷியல் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறோம். இந்த பார்ஷியல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. ஆகையினால இந்த பார்ஷியல் பகுதி உணர்வு நிலையில் இருப்பதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம பேசிவா இருக்கக்கூடிய, அதாவது செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய அதற்கு பின்னால் உள்ள உண்மைத்தன்மையை நாம் அறிவது இல்லை. we are ignorant of its self of status. இந்த செல்ஃப் ஆஃப் பகவான் ரெண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றார். என்ன உபயோகப்படுத்துகின்றார்? செல்ஃப் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்று கூறுகின்றார். இன்னொன்று செல்ஃப் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறார். செல்ஃப் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்ன அர்த்தம்? எவ்வித செயல்பாடும் இல்லாத நிலையில் இருந்தாலும் கூட அதற்கு பின்னால அந்த பிரம்மனினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கிட்ட இருக்கு, அந்த செல்ஃப் இருக்கு. அதே போல செயல்படும் நிலையிலும் கூட there is an aspect of Brahman behind the action. அதுதான் செல்ஃப் ஆஃப் ஆக்ஷன். நம்ம ரெண்டு நிலையிலும் மாறி மாறி இருக்கின்றோம். ஒரு புறம் செயல்படுகின்றோம், ஒரு புறம் செயல்படாத நிலையில் இருக்கின்றோம். செயல்படும் நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த செல்ஃப் ஆஃப் பாசிவிட்டி, செல்ஃப் இன் பாசிவிட்டி, அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதே போல செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த செல்ஃப் இன் மூவ்மெண்ட், இயக்கத்திற்கு பின்னால் உள்ள அந்த செல்ஃப் அறியாமல் இருக்கின்றோம். அதனால்தான் என்ன கூறுகின்றோம்? இயக்கம் எல்லாம் பொய், இது வந்து ஒரு அறியாமை, மாயை என்று அதை புறந்தள்ளுகின்றோம். ஸோ இது என்ன காரணம் என்றால், நாம் வந்து மாறி மாறி இருக்கின்றோம். அதான் மாறி மாறி இந்த நிலைகளில் இருப்பதனால்தான் நமக்கு இவ்வாறு தோன்றுகின்றது. ஆனால் இந்த ரியாலிட்டி என்பது என்ன, ஒன் அண்ட் த சேம் செல்ஃப் தான். நாம் வந்து இந்த ஜீவனினுடைய பகுதியில் இருப்பதனால தான் வந்து இரண்டு நிலைகளில் மாறி மாறி இருப்பதனால தான் நமக்கு இவ்வாறு தோன்றுகின்றது. நம்ம எப்பொழுதுமே என்ன வந்து பிரம்மனோட நம்ம வந்து அந்த பாசிவ் ஸ்டேட் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? we lose the connection with the world movement. உலகத்தினுடைய இயக்கங்களில் இருந்து நம்ம தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அதே சமயம் இந்த உலகத்தினுடைய இயக்கங்களினுடன் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? we lose the connection with the passive aspect of Brahman. இது எதனால் நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய ஜீவன்ல ஒரு அரைகுறையான பகுதியில் இருந்து கொண்டு இவ்வாறு நாம் செயல்படுவதால் இந்த அனுபவத்தை அடைகின்றோம். உண்மையிலே அது மாதிரி கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுகின்றோம்? நம்முடைய உணர்வு நிலையை ஷிஃப்ட் பண்றோம். we only shift our consciousness between these two. நம்மளால வந்து இரண்டு அனுபவங்களையும் ஒரு சேர அனுபவிக்க தன்மையை, அந்த இயலாமையில் நாம் இருக்கின்றோம். ஆனா பிரம்மன் அது மாதிரி இருப்பதில்லை. பிரம்மன் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு நிலைகளையும் கடந்த நிலையில் ஒரு சேர நிலையை பார்க்கும் நிலையில் தான் இருக்கின்றது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன நம்ம கீதையில
வரக்கூடிய ஒரு உண்மையை ஆன்மீக உண்மையை, அங்கு கூறப்பட்டுள்ள ஒரு ஆன்மீக உண்மையை நாம் நினைவு கூற முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகின்றார்? நான் ஒரு நிமிஷம் செயல்படாமல் இருந்தால் இந்த என்டையர் பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறார் இல்லையா? அதே சமயம் அவர் செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றார். செயல்படாத நிலையில் இருந்தால், ஒரு நிமிஷம் செயல்படாத நிலையில் இருந்தால் இந்த என்டையர் பிரபஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறார். செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். அதே சமயம் நம்ம என்ன கூறுகின்றோம்? He is also the transcendent புருஷோத்தமா என்று கூறுகின்றோம். அந்த கிருஷ்ணர் வந்து அந்த நிலையிலும் இருக்கின்றார். டிரான்செண்டன்ட் புருஷோத்தமா. செயல்படும் நிலையில் இருப்பதனால அந்த நிலை இல்லை. அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தமா ஸ்டேட்டஸ் இல்லை என்று ஆகிவிட முடியாது. அதே போல அதே நிலையில் இருந்து கொண்டு அவரால் செயல்படாத நிலையிலும் இருக்க முடியாது. இருந்தால் இந்த உலகமே இயங்காது என்று பார்க்கின்றோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்தியன் பிலாசபியில் எடுத்துக்கொண்டவென்றால் இது ஒரு பேசிக் கான்செப்ட். இதுல வந்து பரம்பொருள் வந்து 3 நிலைகளில் காணப்படுகின்றது. ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஒன்று எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது, அதுதான் டிரான்செண்டன்ட் ஸ்டேட், புருஷோத்தமா ஸ்டேட் என்று கூறுகின்றோம். அனைத்தையும் கடந்த நிலை, அங்கும் அந்த நிலையிலும் ஒன்றுதான். அதே போல அதற்கு அடுத்த நிலையான பிரபஞ்சம் தழுவிய நிலை, யூனிவர்சல் ஸ்டேட், அந்த நிலையிலும் இருப்பது ஒரே செல்ஃப் தான். அப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புக்குள்ளும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டேட், இந்த 3 நிலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் இருக்கின்றது. அதுதான் இங்க பியூட்டி. 3 நிலைகளிலும் ஒரே நேரத்தில் இருக்கின்றது. இந்த 3 பாய்ஸஸ் வந்து சிமில்டேனியஸா இருக்கு, ஆல்டர்னேட்ல இல்லை. நம்முடைய பகுதியான உணர்வு நிலையில் தான் நம்ம வந்து மாறி மாறி இருப்பதனால் நம்ம மாறி மாறி பார்க்கின்றோம். பட் அந்த பரம்பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு இருப்பது இல்லை. அடுத்தது போகலாம். By an entire passivity, the mind falls asleep or enters into trance, or else is liberated into a spiritual silence. But though it is a liberation from the ignorance of the partial being in its flux of action, it is earned by putting on a luminous nescience of the dynamic reality or a luminous separation from it. The spiritual mental being remains self-absorbed in a silent, essential status of existence and becomes either incapable of active consciousness or repugnant to all activity. This release of silence is a status through which the soul passes in its journey towards the Absolute. Thank you. Explanation படிப்பீங்களா? படிக்கணுமா சார்? Yes sir. By an entire passivity, the mind falls asleep or enters into trance, or else is liberated into a spiritual silence. It is a liberation from the ignorance of the partial being in its flowing movement of action. Though it is a liberation, we attain this status by a luminous nescience, meaning ignorance veiled by light in the state of passivity. One remains in an exalted state, ignoring the dynamic aspect of reality. Or, in that passive state, we remain completely cut off from the dynamic aspect of reality. Thank you, sir. அடுத்து படிங்க சார். அடுத்தது வருது எக்ஸ்பிளனேஷன். இன்னும் இருக்கு அந்த பேராகிராஃப் அதுல. Okay, sir. The spiritual mental being remains self-absorbed in a silent, essential status of existence. Here, Sri Aurobindo refers to the spiritual planes of mind comprising the higher mind,
the illumined mind, the intuitive mind, and the overmind. Please note that the supermind is above the spiritual mental plane. In that state, either he becomes incapable of active consciousness or develops a strong dislike to all activity. This release, ஹலோ, sorry, sir. ஒரு நிமிஷம் சார். In that state, either he becomes incapable of active consciousness or develops a strong dislike to all activity. This release of silence is a status through which the soul passes in its journey towards the absolute. Here we must know that it is only a partial attainment, that too by our partial spiritual being. Thank you, sir. தேங்க்யூ. எகைன் இது வந்து ஒரு பேசிக் நம்மளுடைய இன்டெக்ரல் யோகாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இங்கே பகவான் அந்த ஆஸ்பெக்ட் தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எந்த பிரின்சிபல்ல இன்டெக்ரல் யோகா பூரண யோகம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இங்கே எகைன் நம்ம பார்க்கின்றோம். இப்போ ஒரு ஆன்மீக அனுபவத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டில்னஸ் அவருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டில்னஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இயக்கமற்ற சலனமற்ற நிலை, பாசிவிட்டி ஆஃப் மைண்ட். ஸோ இது வந்து தியானத்தில் கிடைக்கும். தியானம் செய்யும் பொழுது இனிஷியல் ஸ்டேஜில் தூக்கம் வரும். அது வந்து இனர்ஷியா. தியானம் பழகும் பொழுது ஒருவருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்லீப் வரும். தட் இஸ் இனர்ஷியா. சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் தூங்கிடும். மைண்ட் வில் ஃபால் அஸ்லீப். அது உண்மையிலேயே உறக்கம் கிடையாது. இட் இஸ் நாட் இனர்ஷியா கிடையாது. மைண்ட் ஃபால்ஸ் அஸ்லீப். அல்லது அந்த டிரான்ஸுக்கு போயிடும். டிரான்ஸ்னா அந்த சமாதி நிலைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு போயிடும். அல்லது அதற்கு மேலுள்ள நிலைக்கு ஒரு விடுவிக்கப்பட்ட லிபரேஷன் கிடைக்கும். லிபரேட்டட் இன்டு அ ஸ்பிரிச்சுவல் சைலன்ஸ். அதற்கு உயர்தளத்தில் ஒரு விடுவிக்கப்பட்ட நிலையில் நம்மளுடைய உணர்வு நிலை சென்றுவிடும். ஸோ என்ன நடைபெறுகின்றது? ஒரு விடுவித்தல் நடைபெறுகின்றது. அந்த விடுவித்தல் என்றால் லிபரேஷன் நடைபெறுகின்றது. லிபரேஷன் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் ஃப்ரம் அவர் லிமிட்டட் வேக்கிங் ஸ்டேட். ஞாபகம் வச்சுக்கணும். லிபரேஷன் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் ஃப்ரம் அவர் லிமிட்டட் வேக்கிங் ஸ்டேட். அதுலேருந்து ஒரு லிபரேஷன் கிடைக்குது உண்மைதான். ஆனால் இது லிபரேஷன் என்பது உண்மையிலேயே கம்ப்ளீட் பூரண லிபரேஷனா அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து விழித்திருக்கும் நிலையில அறியாமல் இருக்கின்றோம். நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையை ஒட்டி இயங்குவதனால அந்த அறியாமையில் இருக்கின்றோம். அந்த அறியாமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம் இந்த நிலையில. இங்க என்ன நடைபெறுகின்றது? பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்குகின்றார். பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு போயட்ரி பார்க்கலாம் நம்ம. By an entire passivity, the mind falls asleep or enters into trance, or else is liberated into a spiritual silence அப்படிங்கிறார். அப்படின்னா இது ஒரு சாதாரண யோக அனுபவத்தில் இது உயர்ந்த நிலை என்று கருதப்படுகின்றது. ட்ரெடிஷ்னல் பாத்தில் இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட். ஆனா இங்க பகவான் இதை குவாலிஃபை பண்றார். நீ எப்படி நினைக்க கூடாது அப்படிங்கிறார். But though it is a liberation from the ignorance of the partial being in its flux of action, partial being எப்படி இருக்கு? இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு அறியாமையில் இருக்கின்றது நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை. அது அங்கேருந்து லிபரேஷன் கிடைக்குது. Though it is a liberation from the ignorance of the partial being in its flux of action, இங்கதான் நம்ம கவனிக்கணும். It is earned by putting on a luminous nescience of the dynamic reality அப்படிங்கிறார். பகவானுடைய வார்த்தைகள்ல எவ்வளவு ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அத்தகைய ஒரு விடுதலை என்பது எப்படி கிடைக்கின்றது?
லியூமினஸ் நெஷன்ஸ் அப்படிங்கிறார். பொதுவாக நெஷன்ஸ் என்றாலே டார்க்னஸ் தான் இல்லையா? இக்னோரன்ஸ் அப்படின்னாலே ஒரு இருள் பொறிந்த அறியாமை, இருளுடன் கூடிய அறியாமை தான் நம்ம பார்த்துருக்கோம். பகவான் என்ன கூறுகின்றார்? ஆனால் லியூமினஸ் நெஷன்ஸ் அப்படிங்கிறார், ஒளி பொருந்திய ஒரு அறியாமை அப்படிங்கிறார். ஆனால் லூமினஸ் நெஷன்ஸ் ஆஃப் த டைனமிக் ரியாலிட்டி அப்படிங்கிறார். எது குறித்த அறியாமை இல்லை இருக்கிறோம்? அந்த பாசிவ் ஸ்டேட் சமாதி நிலைக்கு போனப்புறம் ஒரு லியூமினஸ் நெஷன்ஸ், அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒளி நமக்கு கண்ணில் தென்படுது. we are blinded, we are dazzled by the light. அந்த ஒளியே நம்ம குருடாக்கி விடுகின்றது. அந்த லைட், அந்த டேசிலிங் ஆஃப் த லைட், இது எந்த நிலையில காணப்படுகின்றது என்றால், ஒருவருக்கு அந்த ஓவர் மைண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்தோடனே so full of dazzling light, அந்த நிலைக்கு போனப்புறம் அதுதான் உண்மை என்கின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அது எதுக்கு அவரை தள்ளுகின்றது? அங்கேயும் ஒரு நெஷன்ஸ், ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ், ஒளி பொருந்திய ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் அங்கே காணப்படுகின்றது. லியூமினஸ் நெஷன்ஸ். எது குறித்த நெஷன்ஸ், எது குறித்த அறியாமை என்றால் டைனமிக் ரியாலிட்டி, இந்த செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் குறித்த அறியாமையை நாம் அடைகின்றோம். அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடிய காணப்படும் உண்மையும் ஒண்ணுதான். அந்த நிலையில் இருந்து கொண்டு முந்தைய நிலையான செயல்படும் நிலையில் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய இருப்பினை நாம் அறியாமல் இருப்பது, அதுதான் இங்க லியூமினஸ் நெஷன்ஸ் ஆஃப் த டைனமிக் ரியாலிட்டி ஆர் அ லியூமினஸ் செப்பரேஷன் ஃப்ரம் இட். அந்த நிலையில இருக்கிறவங்க அதிலே இருந்துருவாங்க. அதுதான் எப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒளி வெள்ளத்துல தன்னை மூழ்கடித்து கொண்டு அந்த நிலையிலேயே தங்கி விடுவார்கள். லியூமினஸ் செப்பரேஷன் ஃப்ரம் இட். அதனால்தான் பகவான் இத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாரு. லியூமினஸ் நெஷன்ஸ் ஆஃப் த டைனமிக் ரியாலிட்டி ஆர் லியூமினஸ் செப்பரேஷன் ஃப்ரம் இட் அப்படிங்கிறார். இதுல எது இந்த நிலையில் மூழ்குகின்றது அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். எது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய மனதினுடைய ஒரு ஜீவனினுடைய எந்த பகுதி இத்தகைய அனுபவத்தை எதிர்கொள்கின்றது என்றால், சாதாரண மனம் இல்லை. இது உயர்நிலை ஆன்மீகத்துல ஒரு உயரிய நிலையில இந்த அனுபவம் ஏற்படுகின்றது. அதுதான் இங்க பார்க்கணும். இது பாரம்பரிய யோகத்துல இது உயர்வான நிலை, ஸ்பிரிச்சுவல் மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் மென்டல் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுவது மனதினுடைய உயர் தளங்களை குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுடைய ஹையர் மைண்ட், இல்லியூமின்ட் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட், இதுவரைக்கும் பகவான் குறிப்பிடுவது ஸ்பிரிச்சுவல் மென்டல் பீயிங். ஏன் பகவான் இதெல்லாம் நோ டவுட் சாதாரண மனிதனுடைய மனதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் ஸ்டேட் தான். பட் எகெயின் இதையும் கடந்த சூப்ராமெண்டல் ஸ்டேட் தான் ஹையஸ்ட் ஸ்டேட். அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிலையில் இருந்தோம் அப்படின்னா, இந்த நிலையில் இருந்து கொண்டு நம்மால இந்த இயங்கும் நிலை, இந்த உலகத்தினுடைய இயக்கத்தினுடன் நம்மால தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா அந்த நிலையில் இருந்துருவோம், அங்கேயே மயங்கி விடுவோம். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அங்கேயே ஒரு செல்ஃப் அப்சார்ப்டா, தன்னைத்தானே மறந்த நிலையில் அங்கேயே இருந்து விடுவது. இன் அ சைலண்ட் எசென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியும்? நிச்சயமா முடியாது. they become either incapable of active consciousness, அவங்களால செயல்படவே முடியாது, உலகத்துடன் இணைந்து செயல்பட முடியாது. or repugnant to all activity, எந்த செயல்பாடும் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள். ஏன் அப்படின்னா அந்த நிலை அவ்வளவு அற்புதமான நிலை என்று அவர்கள் கருதுவார்கள். இப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? அந்த தனி மனிதனுக்கு வேணா ஒரு பெரிய ஒரு உயர்வான நிலையை அடையக்கணும். பட் அவனை சார்ந்துள்ள உலகம் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அது அடையாது. அதனால்தான் பகவான் இது இட்ஸ் ஒன் வே டிராபிக் அப்படிம்பாரு. இன்டெகிரல் யோகால இது வலியுறுத்தப்படுவது. ஒன் ஷுட் நாட் ஸ்டாப் வித் தட். அதனால்தான் பகவான் இந்த கடைசி சென்டென்ஸ் என்ன கூறுகின்றார்? திஸ் ரிலீஸ் ஆஃப் சைலன்ஸ் இஸ் a status through which the soul passes in its journey towards absolute. இதை கடந்து போகணும் அப்படிங்கிறாரு. கடந்து போனாதான் நம்ம அப்சல்யூட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். சூப்ராமெண்டல் ஸ்டேட்டுக்கு போனாதான் நம்மளால ரெக்கன்சைல் பண்ண முடியும். ஆக்டிவிட்டியும் பாசிவிட்டியும் நம்மளால ரெக்கன்சைல் பண்ண முடியும்.
இந்த பகவான் என்ன கூறுகின்றார், அதனால தான் வந்து நம்ம பகவானுடைய எழுத்துக்கள், அன்னையனுடைய எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா, தியானத்திலேயே மூழ்கி தங்கி விடுவது, உலக நடவடிக்கைகளில் இருந்து விடுபட்டு கொண்டு அந்த நிலையிலே தனிமையில் இருப்பதை அவங்க ஒரு காலம் ஆதரிக்கவில்லை. இப்போ நம்ம வந்து நம்ம பதாஞ்சலியினுடைய யோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அஷ்டாங்க யோகத்தில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் எதுனா சமாதி ஸ்டேட். அஷ்டாங்க யோகத்தில் ஹையஸ்ட் எது அப்படின்னா சமாதி. அந்த சமாதி ஸ்டேட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, வி லிவ் இன் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். அது வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்னு பதாஞ்சலி யோகா. ஆனால் பகவான் வந்து அதை அட்வைஸ் பண்ணதே கிடையாது. சமாதி ஸ்டேட்டை வந்து பகவான் வந்து எப்பொழுதுமே எவருக்கும் சிபாரசு செய்ததே கிடையாது. பிகாஸ் யூ லூஸ் கனெக்ஷன் வித் த வேர்ல்ட் அப்படிங்கிறார். இன்டெகிரல் யோகாவில் அது கிடையாது. அதை பகவான் எவ்வாறு அழைக்கின்றார் அந்த நிலையை? நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அந்த சமாதி நிலையை பகவான் வந்து நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். பகவான் இங்க வலியுறுத்துவது என்னவென்றால், ஒன் ஷுட் பி ஆக்டிவ் இன் திஸ் வேர்ல்ட். அட் தி சேம் டைம் ஒன் ஷுட் ஹேவ் த பாசிவ் மெடிடேட்டிவ் வாய்ஸ். இதைத்தான் அன்னையும் வலியுறுத்துகின்றார்கள். நம்ம செயல்பட்டு கொண்டே உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாசிவ் ஸ்டேட்ல இருந்து கொண்டு வெளியில ஆக்டிவா செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து பகவான் வந்து இதை வந்து நிறைய அடைமொழிகளுடன் அதை வந்து நமக்கு வர்ணிக்கின்றார். அந்த சமாதி ஸ்டேட் ஹையஸ்ட் ஸ்டேட்டை லியூமினஸ் நெஷன்ஸ் அப்படிங்கிறாரு, லியூமினஸ் நெஷன்ஸ் ஆஃப் த டைனமிக் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு, லியூமினஸ் செப்பரேஷன் அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லாம் அது உயர்வான நிலை, அங்கே ஒளி வெள்ளம் தான் இருக்கும். ஆனால் அங்கேயே இருந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பார்ஷியல் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிறார். ஈவன் தோ இட் இஸ் எ லிபரேஷன், இட் இஸ் ஒன்லி பார்ஷியல் லிபரேஷன் அப்படிங்கிறார். இது எந்த மனதினால் ஏற்படுவது? நம்மளுடைய சூப்பர் மைண்டுக்கு போயிட்டா இந்த அனுபவம் ஏற்படாது. அதற்கு கீழ் நிலையில ஓவர் மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். But there is a greater fulfillment of our true and integral being, in which both the static and the dynamic sides of the self are liberated and fulfilled in that which upholds both and is limited neither by action nor by silence. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். But it is possible for a greater fulfillment of our true and integral being. It is a state in which both the static and the dynamic sides of the self are liberated and fulfilled in the Absolute. The Absolute upholds both the static and dynamic sides. It is limited neither by action nor by silence. Thank you, sir. So, இந்த லாஸ்ட் போர்ஷன் தான் வந்து இன்டெகிரல் யோகா, பூரண யோகத்தினுடைய நோக்கமே இதுதான். த கோல் ஆஃப் இன்டெகிரல் யோகா என்ன அப்படின்னா, we want to have a greater fulfillment. Partial liberation நமக்கு வேண்டாம். We want a greater fulfillment. உலகத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு அந்த ஒளி வெள்ளத்தில் மூழ்கி அந்த மௌனத்திலேயே இருந்து கொண்டு அங்கே தங்கி விடுவது என்பது விரும்பத்தக்கது அல்ல. That is only a partial realization. We want a greater fulfillment. ஏன்னா பிரம்மன் அவ்வாறு இருக்கின்றான். அதுதான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். When the divine is like that, what right do you have to remain in a partial state of liberation? When the divine அப்படி இல்லையே அப்படிங்கிறார். டிவைன் வந்து செயல்பட்டு கொண்டு தானே இருக்கின்றது. பட் வாட் ரைட் டு ஹேவ் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆக்ஷன்? இதைத்தான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இதன் அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த இன்டெக்ரல் யோகா. It is possible for a greater fulfillment of a true and integral being. அது முடியும் நமக்கு. அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட், செயல்படாத நிலையும் செயல்படும் நிலையும், டைனமிக் ஸ்டேட் வந்து அங்க வந்து எல்லாமே அங்க வந்து பூர்த்தி அடைகின்றன. அந்த முழுமை அந்த முழுமுதலான நிலையில் எல்லாமே பூர்த்தி அடைகின்றன. இதைத்தான் சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்ல இது ரெண்டும் ரெக்கன்சல் ஆயிடுது. டைனமிக் ஸ்டேட்டும் சரி, ஸ்டாட்டிக் ஸ்டேட்டும் எங்க வந்து ஒத்திசைவுடன்
பொருந்தி காணப்படுகின்றது என்றால் அந்த சூப்ராமெண்டல் ஸ்டேட். இதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அப்சல்யூட் என்று குறிப்பிடுகின்றார். சூப்ராமெண்டல் ஸ்டேட் என்பது அதனுடன் இணைந்த பகுதி தான். The absolute upholds both the static and dynamic sides. அது வந்து எந்த ஒரு தனி அமைப்பினாலும் அது கட்டுப்படுவதில்லை. இட் இஸ் லிமிட்டெட் நைதர் பை ஆக்ஷன் நார் பை சைலன்ஸ். அதனாலதான் நிறைய இடத்துல பார்த்தோம்னா நிறைய மதர் அண்ட் ஷி அரோபிந்தோ சென்டர்ஸ் வந்து தப்பா அவங்க வந்து நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. தியான மையங்கள் அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க ஈவன் ஆசிரமத்திலே எடுத்துக்கொண்டாலும் சரி, தியானத்திற்கு மதர் அண்ட் ஷி அரோபிந்தோ எப்பொழுதுமே தியானத்திற்கு மாத்திரம் அவங்க வந்து முக்கியத்துவம் தரல. யாரையுமே அவங்க தியானம் செய்யுங்க கட்டாயப்படுத்துறதே கிடையாது. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த எதுக்குன்னு அப்படின்னா சைக்கிக் பீயிங்கை வெளியே கொண்டு வரதுக்காக யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஹார்ட் சென்டர். வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் அ கான்சென்ட்ரேஷன். தட் யூ கேன் டூ. கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் வென் யூ ஆர் ஆக்டிவ் அவுட் சைட் யூ ஷுட் ரிமைன் கான்சென்ட்ரேட்டட் இன்வர்ட் அப்படிங்கிறாங்க. தியானம் செய்து கொண்டே இருங்கள், செயல்படாமல் இருங்கள், ஆக்டிவ் அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா ஆசிரமத்தில் எதுக்கு 100க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? அப்படி கிடையாது, இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் பகவான் வந்து இந்த வால்யூம் 32ல ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க வந்து கான்சென்ட்ரேட்டட் சர்வீஸ் மூலம் மெடிடேஷன்ல அடையக்கூடிய பலனை விட பன்மடங்கு பயனை அடைய முடியும் அப்படிங்கிறாரு. எப்போ அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சர்வீஸ். அதனாலதான் நாங்கள் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் சர்வீஸ் எப்படி செய்யறது அப்படின்னா, நோ டவுட் மதர் அண்ட் ஷி அரோபிந்தோ சென்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இல்லை, இப்போ ஷி அரோபிந்தோ சொசைட்டியோட சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சென்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து இந்த பகவான் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பின்பற்ற மாதிரி ஆக முடியும். நான் வீட்டிலேயே உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போவுமே அந்த நிலையில இருப்பேன் அப்படின்னா தட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் பாத். தட் வில் நாட் டேக் யூ இது. நம்ம வி ஆர் நாட் அந்த இடத்துல பார்க்கணும்னா வி ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் யோகா. உண்மையிலே இந்த யோகத்திற்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஃபுல்லி இன்வால்வ் இன் அவர் ஆக்ஷன். அட் தி சேம் டைம் நம்ம அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதோட தொடர்புல இருந்து செயல்படணும். அதைத்தான் இங்கே வலியுறுத்துகின்றார்கள். மீண்டும் நான் நிறைய வந்து தியானத்தை பற்றி மதர் வந்து எப்படி அது வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருகின்றது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து அவருடைய ஈகோவே பூஸ்ட் ஆகிடுது. நான் இவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலையில் அவர்களுடைய ஈகோ வந்து பூஸ்ட் ஆகுது என்றெல்லாம் மதர் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னால் உள்ள உண்மை, ஆன்மீக உண்மை என்னன்னா, நாம் இப்போ கண்ட இந்த பேராகிராஃப் 10 தான் வந்து ஒரு அடிப்படையில் கருத்துக்கள் தான் நம்ம பார்க்கின்றோம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு ஸ்ரீ அன்னையினுடைய 147வது பிறந்த தினம். எங்கள் சென்டரில் வந்து அதுக்கு ரொம்ப நிறைய முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கூட நான் எங்களுடைய சென்டர்லேருந்து தான் இந்த செஷன் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா கிளீனிங் ஒர்க்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாவித்திரி கண்டினியூஸ் ரீடிங் இந்த மதரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது பண்ணோம். அது மார்னிங் தான் முடிஞ்சது. நான் கடந்த 3 நாட்களாக நிறைய நண்பர்கள் கலந்து கொண்டார்கள் கண்டினியூஸ் ரீடிங். ஸோ கிளீனிங் ஒர்க் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ எல்லாருக்குமே வந்து நாளைக்கு ஸ்ரீ அன்னையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னையினுடைய சக்திக்கும் ஒளிக்கும் நாம் அனைவருமே திறவாக இருப்போம். இந்த செஷன் நம்ம முடித்துக் கொள்ளலாம். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். சின்ன இது எனக்கு ஒரு டவுட். அது நெஷியன்ஸ்ன்றது வந்து அறிவே இல்லாத நிலை, இக்னரன்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் அறிவு இருக்கு ஆனா தெளிவற்ற அறிவா இருக்கு அப்படின்னு தான் நான் பகவானுடைய இது இந்த அர்த்தம் படிச்சு நான் என்னுடைய கிளாஸ்ல எல்லாமும் சொல்லியிருக்கேன். நீங்க நெஷியன்ஸ்ன்றது வந்து இக்னரன்ஸ்க்கு ஈக்குவலான்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு ஒரு ஞாபகம். நெஷியன்ஸ்னு சுத்தமா அறிவற்ற நிலை. அதாவது நெஷன்ஸ்னா என்ன, நான் இங்க சும்மா விளக்கத்திற்காக கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல
நெஷன்ஸ்னா நிறைய பேருக்கு அந்த மீனிங் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நெஷன்ஸ்னா கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். அங்க நெஷன்ஸ்னா அதான். என்ன அர்த்தம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆமா. அந்த என் சவுண்டுக்கு சான்ஸ்கிரிட்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ், அதோட நெகட்டிவ். ஆன்டி மீனிங். அது சான்ஸ்கிரிட்லயும் ஆமா. அப்படிதான் வரும். என் ஆமா. என்ன அப்படிங்கறத ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை, நெத்தி இல்லை. நெத்தின்னு சொல்றோம், இத்தி இத்தி அப்படிங்கிறோம் இல்லையா? நெத்தி நெத்தினா இல்ல, இத்தி இத்தினா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ என் வரும். அதே போல இங்கிலீஷ்லயும் நோ, நெவர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ல ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா SIEINS என்ன அர்த்தம்னா நாலேஜ்னு அர்த்தம். நாலேஜ். ஆமா. ஆம்னிஷியன்ஸ்னு அர்த்தம். ஆமா. நெஷன்ஸ்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். Absence of அதுதான் knowledge. அர்த்தம். இங்க சும்மா புரியணுங்கிறதுக்காக நான் வந்து இக்னரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து இங்க படிக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டல் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான் இங்க பகவான் Correct. எப்பொழுதுமே ஆமா. குறிப்பிடுகின்றார். அதுதான் அர்த்தம். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் ஒரு சரி, 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 விளக்கத்திற்காக நான் இங்க கொடுத்திருக்கேன் ஒழிய இட் இஸ் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். நாலேஜ். அதைத்தான் பகவான் எப்பொழுதுமே குறிப்பிடுகின்றார். ஹி இஸ் வெரி கிளியர். ஒரு பக்கம் நாலேஜ், இன்னொரு பக்கம் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ், கம்ப்ளீட் லேக் ஆஃப் கான்சியஸ். அதைத்தான் பகவான் நெஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதனால அது நெஷன்ஸ் அப்படின்னா இன்கான்சியன்ஸோட தொடர்புடையது. அது இதெல்லாம் ரிலேட்டட் டேர்ம்ஸ். கேட்கலாம், இன்கான்சியன்ஸ்னா என்ன, நெஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இங்க சில சமயம் ரெண்டையும் மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்றாங்க. இன்கான்சியன்ஸும் பார்த்தீங்கன்னா நெஷன்ஸோட தொடர்புடையது தான். ஸோ நம்ம ரொம்ப குழப்பிக்குவோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ் இன்கான்சியஸ்ன்றது வந்து கான்சியஸ் நிலையோட வந்து சம்பந்தப்பட்டது இல்லையா சார்? நெஷியன்ஸ்ன்றது அறிவு சம்பந்தப்பட்டது, ஒன்றுமே தெரியாதது இருக்கிறது. அது இன்கான்சியஸ்ன்றது வந்து உணர்வு வந்து அது இருக்கு, பட் இட் இஸ் நாட் நோன் டு இஸ். அந்த மாதிரி இன்கான்சியஸ்ன்றது வந்து உணர்வு நிலை. அது நெஷியன்ஸ்ன்றது அறிவு நிலை. ஸோ நெஷியன்ஸுக்கும் இக்னரன்ஸுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா மதுரை சொல்லியிருக்காங்க, இக்னரன்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் உனக்கு தெரியும், ஆனா அது முழுமையா தெரியாது. அதாவது குறைந்த அறிவிலிருந்து அறிவை நோக்கி வளருவது இக்னரன்ஸ். அதோட சேர்ந்ததான் ப்ரீசியன்ஸ்ன்றது. அது முன்னறிவு அப்படின்றது. முன்னறிவு, முன்னுக்கூட்டி நடக்க போறது அறிவு. அதான் பிரஷன்ஸ் அப்படிங்கிறோம். பகவான் இங்க யூஸ் பண்றது கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் அபவுட் சம்திங். அதைத்தான் பகவான் இங்க அவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.